சொல்லி யாருமே பேசுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இது வந்து மரவள்ளிக்கிழங்குல பல விதமாக செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு நான் ஒரு ரெசிபியோடு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் அதை வச்சு கண்ணாலைக்கு சாப்பிடலாம். அப்படியான ஒரு ரெசிபி தான். வாட்ச் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வெயிட். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்க. அப்படியே துண்டு துண்டாக வெட்டணும். முதலாவது அதிகம் எப்படி வெட்டணும், மட்டமாக ஒரு சின்ன சின்ன மெல்லிஸாக வெட்டணும். சரியான மெல்லிஸாக வெட்டணும். திக்காக வெட்டினா பொரியல் லேட்டாகும், ஒன்று ஹாட் ஆகும். இது வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி வருவேன். நாங்கள் ஒரு பேக் பண்ணி கூடி ஒரு பேக்கில் வச்சு நாங்களுக்கு பிரியாணியும் சாப்பிட்லாம். காற்று போகாமல் ஒரு பேக்கெட் பண்ணி வச்சு கூடி இது கடைவடியில் அம்பிப்பாங்க. அப்படி ஒரு சிப்ஸ் மாதிரி தான் வரும். அது மாதிரி தான் பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே பாய். பாருங்கள், நீங்கள் பைட்டை பாருங்கள். அடுத்து எப்படி சிப்ஸ் பொரிச்சு என்ன செய்ய போகணுன்னு அடுத்த பாருங்கள். எல்லாம் சிப்ஸை பொரிச்சிட்டேன். இப்போ நான் வந்து சேர்க்குறது உப்பு பொரிச்ச பிறகு தான் நாங்கள் உப்பும் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். தனித்தூளும் சேர்க்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண கறி பவுடர், யாழ்ப்பாணத்து கறி பவுடர்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். நீங்கள் அதுவும் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இல்லை தனித்தூளும் சேர்க்கலாம். தனி ரெட் சில்லியும் சேர்க்கலாமா. இதுக்குன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தூள் சேர்க்குறேன். சின்ன பிள்ளைகள் மங்களை விட்ட சாப்பிடுவீங்க. அதால் இப்போ எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் படிவா தூள் உப்பு மிக்ஸ் பண்ணி படணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கிரிப்ஸியான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி. மிச்ச மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் உப்பு மஞ்சள் போட்டு அவிய வச்சுருக்கிறேன். கொஞ்சத்தை வச்சுட்டு நான் மிச்சமெல்லாம் பொலித்தீனில் போட்டு இதை வந்து பேக் பண்ணி போட்டு வைக்க போகிறேன். சூட்டோட பேக் பண்ணால் கூட ஆற விட்டு தான் பேக் பண்ணணும். பேக் பண்ணி வச்சா இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் விட்டு அவ்வளோ அவ்வளோத்துக்கு ஹெதியாக இருக்காது. அப்படித்தான் நான் தருத்துறவடையை செய்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு கடையில் வாங்கி சாப்பிட்றவே. இப்படி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இல்லை, இது உருளைக்கிழங்கு சிப்ஸு இங்கே கடையில் வாங்கி சாப்பிட்றவே. இது உருளைக்கிழங்கு சிப்ஸு இப்படி சாப்பிட்டு இதில் இருக்கிற சத்தை விட மரவள்ளிக்கிழங்குல வந்து நிறைய சத்து இருக்குது. ஓகே, இது உடம்புக்கு நல்ல பிள்ளைகளுக்கு. இது எங்களோட நாட்டு ஒரு கிழங்கு வகை தான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு செய்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற கொடுத்தீங்கன்னா வச்சு சாப்பிடுவீங்க. ஓகே, நன்றி. நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சினா அப்படி திக்கான பால் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மசிக்கணும். அவிஞ்சிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இப்படி தாளித்து வெங்காயம் எல்லாம் இப்படி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு பால் கறி. இதான் யாழ்ப்பாணத்து